ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் அப்படியே என் பையன் என்ன மாதிரி ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே அம்மா பிரியாணியாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தான். இல்லைடா, கரம் மசாலா அரைச்சேன், ஸோ அந்த வாசனை வீடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவனை கேட்குற மாதிரி இல்லை. இது கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம 90s கிட்ஸ் சாக்லேட் வந்து வண்டியில் விற்றுட்டு வந்தாங்க. அதில் ஒரு 5 பேக்கெட்டை வாங்கி 3 பேக்கெட்டை சாப்பிட்டு 2 பேக்கெட்டை ஒழிச்சு வச்சுருந்தா அதை கண்டுபிடிச்சிட்டா. என்னை விட்டுட்டு நீ எப்படி சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னு ஒரே சண்டை. சரி, அதை சமாதானப்படுத்தி முடிச்சுட்டு சரி பிரியாணியை வேற சொல்லி டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டான். பிரியாணியே செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வீட்டில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட இல்லை, நெய் கூட இல்லை, பட்டரை ஊற்றி பிரியாணி செஞ்சேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்து பார்த்து செய்கிற பிரியாணியை விட அவசரமாக அவதியாக செய்கிற பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் செய்யும்போது பார்த்து செய்வோம். ஒன்று சோறு குழஞ்சிரும், அப்படி இல்லைனா கறி வேகாது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். பட் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இப்படியெல்லாம் கொஞ்சமாக வைக்கிற பிரியாணி கடைசியில் செய்கிற நமக்கே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு